ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு. எஸ், நீங்கள் நினைத்தது சரிதான். கிரேன் என்பது ஒரு வகையான ஹெவி மிஷினரி எக்யூப்மெண்ட். இது முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், அசம்பிளி போன்ற இடங்களில் அதிக அளவு வெயிட்டை கீழேருந்து மேலே தூக்கி வைக்க, அப்புறம் மேலேருந்து கீழே இறக்கி வைக்க மற்றும் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்த்த மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இவ்வாறு மிகுந்த பயன் தரும் கிரேன்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு மற்றும் லோட் கெப்பாசிட்டியை பொறுத்து பல்வேறு வகையில் உள்ளது. இந்த வீடியோவில் கிரேன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எங்கேயெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் வேறு விதமான லோட் கெப்பாசிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். டைப்ஸ் ஆஃப் கிரேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மொபைல் கிரேன். மொபைல் கிரேன் பற்றி சொல்லணும்னா இது ஒரு மூவபிள் டைப் கிரேன். ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணக்கூடியது. இதோட லோட் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 200 டன் வரை தூக்கும். அண்ட் இதோட பயன்பாடு பார்த்தா மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் மைனிங் போன்ற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்க்க போகிறது டவர் கிரேன். இது ஒரு ஃபிக்ஸ்டு டைப் கிரேன். இது வந்து மொபைல் கிரேன் மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல காங்கிரீட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண சென்டர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் வரை லோடு தூக்கும். இதோட லோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 400 டன்ஸ் வரை தூக்கும். அதுக்குன்னு இந்த கிரேன் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மொபைல் கிரேன் ஆகட்டும், அது இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிற கிரேன் ஆகட்டும், எல்லாமே லோட் கெப்பாசிட்டியை பொறுத்து தனித்தனி மாடல் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைட் கிரேன், மீடியம் கிரேன் அண்ட் ஹெவி டியூட்டி கிரேன். இது ஒன்று அதன் மாடலை பொறுத்து லோட் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த டவர் கிரேன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் போன்ற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் மெட்டீரியல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மேன் பவர் வச்சு மட்டுமே மூவ் பண்ணிட முடியாதுல்ல, அதனால். நெக்ஸ்ட் டைப் ஓவர் ஹெட் கிரேன். இது ஒரு பில்டிங் உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டியை பார்த்து 1000 டன் வரை அவைல் லெவலில் இருக்குது இப்போதைக்கு. இதோட மெயின் யூஸ்டு ஏரியான்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங், வேர்ஹவுஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்சைட் பில்டிங்கில் இருக்கிற மாதிரி இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கிரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்ட்ரி கிரேன். இது ஒரு மூடிய பில்டிங் மாதிரி இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி கிரேன் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த ஓவர் ஹெட் கிரேன் பில்டிங் இன்சைடில் இருக்கிற பீமில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சப்போர்ட் ஏதாவது கொடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வச்சுருவாங்க, அதில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ஒரு மூவபிள் டைப் தான். இதில் வீல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி மேனுவலாக தேவைப்படுற இடத்துக்கு மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லோட் கெப்பாசிட்டி அப் டு 1000 டன்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூஸ் வந்து பெரிய அசம்பிளி ஏரியா, கண்டெய்னர், அப்புறம் பெரிய இடத்துல வந்து மூவ் பண்ணுற மாதிரி இடத்துக்கு மூவ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியிலலாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கிரெயின் வந்து க்ரௌலர் கிரெயின். இதுவும் ஒரு டைப்பான மொபைல் கிரெயின் தான். ரப்பான சர்ஃபேஸ் உள்ள தரையிலலாம் எல்லா கிரெயினும் போயிட முடியாதுல்ல, வீல் உள்ளது, டயர்லாம் டேமேஜ் ஆகும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லோட் கெப்பாசிட்டி பார்த்தா மேக்ஸிமம் 2500 டன் வரை லிஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட அப்ளிகேஷன் சொல்லணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன், கேஸ், ஆயில் இண்டஸ்ட்ரி அண்ட் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த டைப் ரப் டெரைன் கிரெயின். இதுவும் ஒரு வகையில் மொபைல் கிரெயின் டைப்பில் தான் சொல்லுவாங்க. இதோட லோட் கெப்பாசிட்டி பார்த்தா அப் டு 400 டன்ஸ் வரை தூக்கலாம். இதோட மேஜர் அப்ளிகேஷன் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, மோஸ்ட்லி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைப் கேரிடெக் கிரேன். இதுவும் ஒரு வகையான மொபைல் கிரேன் கேட்டகரியில் தான் வரும். மோஸ்ட்லி இதை நம்ம போலீஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம்.
ஆக்சிடெண்ட் ஆன வண்டி நோ பார்க்கிங்கில் விட்ட வண்டி தூக்க யூஸ் பண்ணுவாங்களே. இதோட லோட் கெப்பாசிட்டி கம்மி தான், 50 டன் வரை இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. அதோட யூஸ்ன்னு பார்த்தா டிசாஸ்டர் டைமில் ஏதாவது லிஃப்ட் பண்ண வெஹிக்கிள் லிஃப்ட் பண்ண அண்ட் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துவாங்க மோஸ்ட்லி. அடுத்து பார்க்க போகிறது டெலஸ்கோபிக் கிரெயின். இதுவும் மொபைல் கிரெயின் கேட்டகரியில் தான் வரும். இதோட லோட் கெப்பாசிட்டி வெறும் 150 டன் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. இதோட அப்ளிகேஷன் பார்த்தா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட் அதாவது நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே, யாராவது லிஃப்ட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து மற்ற ஒரு இடத்துக்கு அப்படியே மேலே தொங்குற மாதிரிலாம் காட்டுவாங்க, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அஸ் யூஸ்வல் இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் கூட பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப் வந்து ஃப்ளோட்டிங் கிரெயின். இது நேம் வச்சே சொல்லிடலாம் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு. இது மோஸ்ட்லி கடல் தண்ணி இருக்கிற இடத்துல வந்து மிதக்க விட்டு அதிகமான வெயிட்டு தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி தண்ணி இருக்கிற ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு டிசைன் பண்ண ஒரு மாடல். இதோட மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 1000 டன் வரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பார்த்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கப்பலில் இருக்கிற ஒரு பில்டிங் ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை கப்பலில் ஏதாவது வெயிட் தூக்க பண்ணணும், அந்த மாதிரி வேலைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து ஏரியல் கிரெயின் ஆர் இதை வந்து ஹெலிகாப்டர் கிரெயின் கூட சொல்லலாம். இது பேரை வச்சே நம்மளுக்கு தெரியும் இது பறக்கக்கூடிய டைப் கிரெயின். இதோட லோட் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 50 டன் வரை லிஃப்ட் பண்ணலாம். இதை யூஸ்ன்னு பார்த்தா யாராவது சப்போஸ் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி காப்பாற்றுறதுக்கு, சப்போஸ் மிலிட்ரி அப்ளிகேஷன் அதாவது இராணுவத்தில் ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு, அது எமர்ஜென்சி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற நிறைய விஷயங்களை தமிழில் தெரிந்து கொள்ள தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.